பல்வேறு மொழியினர், ஏன் பல்வேறு நாட்டினர் கூடியிருக்கிற இந்த அரங்கில் என் உரை தமிழில் மட்டுமே அமைவதால் என் உரையினுடைய சாரத்தை மதிப்பிற்குரிய தோழர் குமரேசன் அவர்கள் என் உரைக்கு பிறகு சுருக்கமாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு அரை மணி நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இது மதிய உணவு நேரம் என்பதால் நான் 20 நிமிடங்களில் என் உரையை சுருக்கிக் கொள்வேன். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு என்பதை ஒட்டிய இந்த அரங்கம், உலகளாவிய இந்த அரங்கில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய மையமாக இருக்கிற ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட 1925 என்பது இந்தியாவில் ஒரு விடுதலை உணர்வு முழுமையாக எழுந்திருந்த நேரம். காந்தியாரின் வருகைக்கு பிறகு அது கிடந்திருந்த நேரம். இந்திய விடுதலைதான் முதலில், அதற்கு பிறகுதான் எல்லாம் என்கிற எண்ணம் துளிர்விட்ட நேரம். முழுமையான இந்திய விடுதலையை 1930க்கு பிறகுதான் காங்கிரஸ் இயக்கம் கோரியது என்றாலும் அதற்கான சூழல் கனிந்திருந்த நேரம் 1925. அந்த காலகட்டத்திலேதான் இந்திய விடுதலை முக்கியமானது, அரசியல் விடுதலை தேவைதான். ஆனாலும் சமூக விடுதலை இல்லாத அரசியல் விடுதலையால் பயனில்லை என்பதை முன் உணர்ந்து இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது. இங்கே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். மதம் கடவுளை பிரிக்கிறது, மதம் மக்களை பிரிக்கிறது, கடவுள்களே மக்களை பிரிக்கிறார்கள், நாடுகள் மக்களை பிரிக்கின்றன. ஆனால் இந்த ஜாதி என்பது மக்களை பிரிப்பதோடு நிற்கவில்லை, மக்களை இழிவுபடுத்துகிறது என்று சொன்னார். அதுதான் மிக இன்றியமையாத குறித்துக் கொள்ள வேண்டிய செய்தி. கடவுளை விட, மதங்களை விட, நாடுகளின் எல்லை கோடுகளை விட எதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், எது நம்மை பிரிப்பதோடு நிறுத்தாமல் இழிவுபடுத்துகிறது என்று சொன்னால் அது ஜாதிதான் என்பதால் சாதி ஒடியும் வரை யார் ஒருவருக்கும் சுயமரியாதை இருக்காது. இங்கிலீஷா பேசுற தமிழ் தெரியாதவர்களும் இருக்கிறார்கள் என்பதால் ஆங்கிலத்திலும் கொஞ்சம் இடையிடையே பேசுங்கள் என்றார். என் பேச்சின் சாரத்தை தோழர் குமரேசன் ஆங்கிலத்திலே he will deliver the gist of my speech in English. ஆகையினாலே சாதி இருக்கிற வரையில் யார் ஒருவருக்கும் சுயமரியாதை இருக்க முடியாது என்பதை அடித்தளமாக கொண்டுதான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. அதற்கு மிக தெளிவாக ஐயா பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற போதே ஒரு நிகழ்ச்சியை எடுத்து சொன்னார். அதை நான் குறிப்பிட வேண்டும். அது 1922ஆம் ஆண்டு இறுதியில் கயாவில் காங்கிரசினுடைய ஆண்டு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலேதான் நாமும் சட்டமன்றத்திலே பங்கேற்க வேண்டும், நாமும் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்கிற முடிவோடு சுயராஜ்ய கட்சி என்று ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. அதாவது காங்கிரஸ் அந்த நேரத்திலே விடுதலையை கோரவில்லை, அந்த நேரத்தில் சட்டமன்றங்களில் போட்டியிடவும் இல்லை. அப்போது கயா மாநாட்டிலேதான் நாமும் போட்டியிட வேண்டும், எனவே அது காங்கிரஸ் என்கிற பெயரிலே இல்லாமல் சுயராஜ்ய கட்சி என்கிற பெயரில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்து அந்த சுயராஜ்ய கட்சிக்கு ஸ்ரீனிவாச ஐயங்கார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரியார் கேட்டார், நீங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களே, அவர் யார்? காந்தியார் நீதிமன்றங்களை புறக்கணித்து விட்டு, கல்வி கூடங்களையே புறக்கணித்து விட்டு வெளியிலே வாருங்கள் என்று சொன்ன போது வழக்கறிஞர்கள் எல்லோரும் தங்கள் கருப்பு அங்கியை தூக்கி எறிந்து விட்டு போராட்ட களத்திற்கு வந்தார்கள். வர முடியாது, காந்தியாருக்கு வயதாக புத்தி மழுங்கி போய்விட்டது என்று சொன்ன ஸ்ரீனிவாச ஐயரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஸ்ரீனிவாசன் என்ன சொன்னார்? அதை பெரியார் சொல்லுவார். இன்றைக்கு சுயராஜ்யம் வேண்டும் என்று கேட்கிற ஸ்ரீனிவாசன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஆங்கிலேய நீதிபதிகளை பார்த்து, என் பிரபுவே, மை லார்ட் என்று அழைக்கிறார்.
சுயமரியாதை அங்கே அவருக்கு உறுத்தவில்லை. எனவே சுயமரியாதை இல்லாத ஒருவனுக்கு சுயராஜ்யம் கிடைத்தும் பயனில்லை என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற போதே 23 சொன்னவர் ஐயா பெரியார் அவர்கள். அதை இன்னமும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி இருந்தது அன்றைய காங்கிரஸ் கட்சி? கல்கத்தாவிலே ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுக்கு சென்னையிலே இருந்து கப்பலிலே பிரதிநிதிகள் செல்கிறார்கள். அப்போதெல்லாம் சென்னையிலே இருந்து கல்கத்தாவுக்கு போவதற்கு 5 நாள்கள் கப்பல் பயணம். அது பற்றி சுப்பாராவ் என்பவர் எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். நான் நம்முடைய குடியரசு நம்முடைய ஏடுகளை தாண்டி வெளியிலிருந்து அந்த சான்றுகளை தருகிறேன். ரிவைவ்டு மெமரிஸ் என்ற அந்த புத்தகத்திற்கு பெயர். புதுப்பிக்கப்பட்ட நினைவுகள், ரிவைவ்டு மெமரிஸ் என்கிற அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த செய்தியை நான் இங்கே சொல்ல வேண்டும். கல்கத்தாவிற்கு 5 நாள் பயணமாக நாங்கள் போகிறோம். அத்தனை பேரும் காங்கிரஸ்காரர்கள். எங்களுக்குள்ள வேறு எந்த வேற்றுமையும் இல்லை. ஆனாலும் கூட எங்களுக்கு கப்பலில் உணவு பரிமாறப்படுகிற போது சிலருக்கு ஒரு இடத்திலும் மற்றவர்களுக்கு இன்னொரு இடத்திலும் உணவு பரிமாறப்படுகிறது. யார் அந்த சிலர்? யார் இந்த பலர்? அந்த சிலர் பார்ப்பனர்கள், இந்த பலர் பார்ப்பனர் அல்லாதவர்கள். எனவே காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் ஒரே நோக்கத்திற்காக ஒரே மாநாட்டுக்கு சென்றாலும் அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிற போது வேறு வேறு இடங்களில் பரிமாறப்பட்டது. எனவே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற உணர்வை அந்த இடத்தில் இழந்தோம் என்று சுப்பாராவ் எழுதுகிறார். அதற்கு பின்னால் ஆர்எஸ் என்கிற பெயரில் ஒரு கட்டுரை சண்டே டைம்ஸிலே வந்தது. ரிவோல்ட்டிலே மறுபடியீடாக வந்திருக்கிறது. அந்த ஆர்எஸ்எஸ் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஆர்எஸ்எஸ் பற்றி அப்போதே ஆர்எஸ் என்கிற ஒருவர் எழுதியிருக்கிறார். லக்னோவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு பற்றி குறிப்பிடுகிறார். நான் முதலில் சொன்னது கல்கத்தாவில், இன்றைக்கு கொல்கத்தா. இன்னொன்று இப்போது ஆர்எஸ் என்பவர் சண்டே டைம்ஸ் என்கிற பத்திரிகையிலே எழுதியிருப்பது லக்னோவிலே நடைபெற்ற மாநாடு. அது அந்த கப்பல் பயணத்தில் நடந்ததை விட மோசமாக இருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் என்றால், தனித்தனியாகத்தான் உணவு பரிமாறப்பட்டது. மாநாட்டிலேயே நாங்கள் எல்லோரும் ஒரு அரங்கத்திலே தங்கியிருந்தோம். அவர்கள் இன்னொரு அரங்கத்திலே தங்கியிருந்தார்கள். உணவு பரிமாறப்பட்டது. என்ன கொடுமை என்றால், அந்த உணவு கூட வேறு வேறு இடங்களில் பரிமாறப்பட்டாலும் ஒரே நேரத்தில் பரிமாறப்படவில்லை. அவர்கள் உண்டு முடித்ததற்கு பிறகு மிச்சம் மீதி இருப்பதுதான் எங்களுக்கு பரிமாறப்படுகிறது. எனவே வேறு இடத்தில் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு முதலில் உணவு பரிமாறப்படுகிறது. இது பற்றி நம்முடைய மறைந்த திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள் நினைவலைகள் என்னும் புத்தகத்திலே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அவர் தர்மபுரம் ஆதீனம் அவர்களை போய் பார்த்து, என்னுடைய நூல்களை வெளியிடுவதற்கு இந்த மடம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த ஆதீனம் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு வாருங்கள், நான் கேட்டுவிட்டு சொல்லுகிறேன் என்கிறார். அவர் யாரை கேட்கிறார்? உவேசா அவர்களை கேட்கிறார். 15 நாட்களுக்கு பிறகு ஒரு விழா நாளில் பாவாணர் அவர்கள் அங்கே போகிற போது உவேசாவும் இருக்கிறார். இவரை தெரியுமா என்று ஆதீனம் கேட்கிறார். பாவாணர் சொல்லுகிறார், என்னை அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த இடத்தில் எனக்கு சரியாக தெரியவில்லை என்று நம்முடைய தமிழ் தாத்தா உவேசா சொல்லிவிட்டார். அதற்கு பின்னால் என்ன நடந்தது? ஆதீனம் பணம் கொடுப்பது பற்றி கொஞ்சம் சிந்தித்தார். சரி, என்ன இருந்தாலும் மதிய உணவு உண்டு முடித்து போய்விடலாம் என்று சொன்னார். சரி என்று போனேன். இங்கே அமருங்கள் என்றார்கள். மதிய உணவுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த இடத்தில் இடமும் இருக்கிறது என்று கேட்டேன். இருக்கிறது, இருந்தாலும் அமருங்கள். அங்கே நடந்து கொண்டிருந்த பந்தி பார்ப்பனர்களுக்கானது. அது முடிந்த பிறகுதான் தமிழ் அறிஞர்களாகிய எங்களுக்கு அது தமிழ் மடம். பாவாணர் எழுதுகிறார், இந்த நாடு தமிழ்நாடு, அந்த மதம் தமிழ் மதம், இந்த மடம் தமிழ் மடம், நாங்கள் எல்லோரும் தமிழர்கள். ஆனால் நாங்கள் பார்ப்பனர் அல்லாதவர் என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டோமே, அதுதான் இந்த நாட்டினுடைய நிலை என்று பாவாணர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்படித்தான் லக்னோவிலும் நடந்திருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் உண்டு முடித்ததற்கு பிறகு
இவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டிருக்கிறது. அதை விட கொடுமையாக RS அந்த கட்டுரையிலே ஒரு செய்தி எழுதுகிறார். எங்களுக்கு வேறு இடத்தில் உணவு தரப்பட்டது, அவர்கள் உண்ட பிறகு தரப்பட்டது என்பதையெல்லாம் தாண்டி அவர்கள் உண்டு முடித்த எச்சில் இலைகளை நாங்கள் தங்கி இருக்கிற அரங்கிலே கொண்டு வந்துதான் வைத்தார்கள். அதில் இருந்து எழுந்த நாற்றத்தை பொறுத்து கொண்டுதான் நாங்கள் மதிய உணவு உண்ண வேண்டியிருந்தது. எழுதியிருப்பது திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர் இல்லை, எழுதியிருப்பவர் இன்றைய இளைஞர் அல்ல. அன்றைக்கு இந்திய விடுதலையில முழுமையான ஈடுபாடு கொண்டு காங்கிரஸ் கட்சியோடு கைகோத்து கொண்ட ஒருவர் எழுதியிருக்கிற கட்டுரை. இந்த இடத்தில் தான் நாம் சிந்திக்க வேண்டும். சுயராஜ்யம் வேண்டும் தான், ஆனால் அதை விட முதன்மையாக சுயமரியாதை வேண்டும் என்பதுதான் இந்த நூற்றாண்டின் தொடக்கம். அதற்காகத்தான் ஐயா பெரியார் அவர்கள் சுயமரியாதை இல்லாத தேசத்தில் சுயராஜ்யம் வந்து என்ன நடந்துவிட போகிறது என்கிற எண்ணத்திலேதான் அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியிலே வந்தார். இதுதான் 1925ஆம் ஆண்டில் இருந்த சூழல். ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல மதம் மக்களை பிரிக்கலாம், கடவுள் மக்களை பிரிக்கலாம், மொழி மக்களை பிரிக்கலாம், நாடுகள் மக்களை பிரிக்கலாம். ஆனால் சாதி என்பது மக்களை பிரிப்பதோடு நின்று விடாது. இட் டீஹியூமனைஸ் என்றால் மனிதனை இழிவுபடுத்துகிறது. அதை ஒழிப்பதே சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம். அதற்கான போராட்டம் தான் நூற்றாண்டு காலம். சிலர் கேட்கிறார்கள், சாதி ஒழிப்பே நோக்கம் என்று ஐயா பெரியார் எழுந்தால் சாதி ஒழிந்து விட்டதா என்று கேட்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்துத்தான் கேட்பார்கள், வள்ளலாரை பார்த்து கேட்பதில்லை, வள்ளுவரை பார்த்து கேட்பதில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்னார். ஏன் இன்னமும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற நிலை வரவில்லை? வள்ளுவர் தோற்றுவிட்டார் என்று யாரும் சொல்லுவதில்லை. நம்மை குறை சொல்வதற்காக மட்டுமே அவர்கள் காத்திருக்கிறார்கள். 2 செய்திகள் தான் சுயமரியாதையின் அடிப்படை. ஒன்று சாதியின் பெயரால் ஏற்படுத்தப்படுகிற இழிவு, இன்னொன்று பெண் என்பதால் ஏற்படுத்தப்படுகிற இழிவு. இந்த சமூகத்திலே 2ம் பிறப்பின் அடிப்படையிலே தான் பெண் என்பவள் ஆணை விட குறைவானவள் என்கிற எண்ணத்தில் பெண்ணை உயர்த்தி பெண்ணுக்கு சமத்துவம் வேண்டும் என்று வேதநாயகம் பிள்ளை போன்றவர்கள் பெரியார் பிறப்பதற்கு முன்பே எழுதியிருக்கிறார்கள். என்றாலும் பெண் விடுதலைக்காக தமிழ்நாட்டில் தாம் கண்ட முதல் இயக்கம் ஐயா பெரியாரின் சுயமரியாதை இயக்கம்தான் என்பது 2வது. எனவே பெண்களுக்கு அந்த சுயமரியாதை வேண்டும். இது ஐயாவின் மூளையிலே எப்போது பதிகிறது? காங்கிரஸ் கட்சிக்கு 19 வருகிறார், அப்போது அல்ல. சுயமரியாதை இயக்கத்தை 25 தொடங்குகிறார், அப்போது அல்ல. 44 திராவிடர் கழகம் வருகிறது, அப்போது அல்ல. எல்லாவற்றுக்கும் முன்னால் 1909ஆவது ஆண்டே தன் குடும்பத்திலேயே ஒரு பெண் விடுதலைக்கான பெரிய மாற்றத்தை செய்தவர் ஐயா பெரியார் என்பதை நாம் அறிவோம். அதற்காக ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த அரங்கிலே இருக்கிறவர்கள் அறியலாம், நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவர் சீர்திருத்தத்தை அல்லது அந்த புரட்சியை எந்த இடத்திலிருந்து தொடங்கினார் என்றால் தன் குடும்பத்திலிருந்து, தன் வீட்டிலிருந்து தொடங்கினார். தன்னுடைய தங்கை மகள் அம்மாயி என்று பெயர், 9 வயது சிறுமி, திருமணம் நடந்தது. அந்த கணவன் என்று சொல்லுகிற இன்னொரு குழந்தைக்கு வயது 12. 9 வயது சிறுமிக்கும் 12 வயது சிறுவனுக்கும் நடந்த திருமணத்தில் அந்த சிறுவன் 3 மாதங்களில் இறந்து போய்விட்டார். அந்த பெண் 3 மாதங்களில் இறந்ததற்கு பிறகு விதவையாகவே காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த மதம் சொல்லிற்று. அதைத்தான் சாதி வழிமொழிந்தது. அதைத்தான் அன்றைக்கு இருந்து அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஐயா பெரியார் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய அம்மாவோ தன்னுடைய அப்பாவோ அதை ஏற்க மாட்டார்கள் என்று மிகச் சரியாக தெரிந்து அந்த பெண்ணை சிதம்பரத்துக்கு அனுப்பி வைத்து தனக்கு தெரிந்த ஒரு காவல் நிலைய ஆய்வாளர் மூலம் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தார். எப்போது? 1909 விதவா விவாக திருமணம், கைம்பெண்ணுக்கு மறுமணம் என்பதை செய்தவர் ஐயா பெரியார் தன் குடும்பத்தில். எண்ணி பாருங்கள், கணவன் இறந்தால் பெண்ணை எரிகிற நெருப்பில் தூக்கி எறிந்த சமூகத்தில் அந்த பெண்ணை வெளியிலே எடுத்ததோடு மட்டுமல்ல, அடுத்தவனுக்கு திருமணமும் செய்து வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் என்பது வரலாறு. எனவே அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைத்த போது ஐயா பெரியார் அவர்களினுடைய தந்தை வேங்கடப்ப நாயக்கர் நொந்து போனார். சின்னத்தாய் அம்மாள் பெரியாரின் அம்மா தூக்கில் தொங்குவதற்கே தயாராக ஆனார். அவர்களை சமாதானம் செய்ய முடியவில்லை. மிகவும் முயற்சி செய்து குறைந்தது அவர்கள் இறந்து போய்விடாமல் இருப்பதற்கு பார்த்து கொண்டார். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன என்றால், பெரியாரினுடைய அப்பா வேங்கடப்ப நாயக்கர் இருக்கிறாரே, ஈரோட்டில் பெரிய வணிகர்.
1920களிலேயே வருமான வரி கட்டியவர், 1920களிலேயே பணக்காரராக இருந்தவர். 1909வது ஆண்டும் ஈரோட்டில் பெரிய வணிகர், பெரிய செல்வந்தர். ஆனாலும் அவருடைய செல்வ வளம் அந்த ஜாதி பெருமைக்கு முன்னால் நிற்க முடியவில்லை. எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் அந்த குடும்பம், அவர்களின் உற்றார் உறவினர் குடும்பங்கள் அனைத்தும் 6 ஆண்டுகள் சாதி விலக்கம் செய்யப்பட்டன. அதுதான் வரலாறு. 6 ஆண்டுகள் சாதி விலக்கம் செய்யப்பட்டது. எதற்காக? ஒரு பெண்ணுக்கு, 9 வயது சிறுமிக்கு மறு வாழ்வை கொடுத்த காரணத்துக்காக சாதி விலக்கம் செய்தார்கள். அந்த சாதி விலக்கம் என்ன ஆயிற்று என்பதை ஐயா பெரியார் சொல்லுவார். அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் நான் ஈரோடு நகர்மன்ற தலைவரானேன். ஈரோடு நகர்மன்ற தலைவர் ஆன உடனே எல்லோரும் என்னை பார்த்து வாழ்த்து சொல்வதற்காக வந்தார்கள். அப்போது நாங்களே எதிர்பார்க்காத வண்ணம் எங்களை யார் சாதி விலக்கம் செய்தார்களோ அந்த சாதி விலக்கம் செய்த அந்த சாதியின் பெரியவர்களும் வந்தார்கள். ஐயா சொல்லுகிறார், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. வந்து விட்டார்கள், ஆனாலும் இந்த வீட்டில் கை நனைக்க மாட்டார்கள், ஆனாலும் இந்த வீட்டில் எதையும் குடிக்க கூட மாட்டார்கள். ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நாகமேடத்திலே எல்லோருக்கும் காஃபி கொடு என்று சொன்னேன். முதலில் அதனை வாங்குவதற்கு பலர் தயங்கினார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 பேர் காஃபி குடித்தார்கள். ஒரு அண்டா நிறைய போட்டு வைத்திருந்த காஃபி தீர்ந்து போய் இன்னொரு அண்டா காஃபி போட வேண்டியதாயிற்று என்று சொல்லிவிட்டு பெரியார் சொல்லுவார், எங்களின் சாதி விலக்கம் இப்படி தானாய் செத்து போயிற்று. இவர்கள் சாதி விலக்கப்பட்டது தானாக செத்து போயிற்று என்றார். நான் இந்த இடத்துல எடுத்து பார்க்கிறேன், அவருடைய பொருளாதார வளம் கூட சாதிக்கு எதிராக நிற்க முடியவில்லை. ஆனால் அதிகார பலம் நின்றிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. இப்படித்தான் சுயமரியாதை இயக்கம் என்பது தன் வீட்டில் இருந்து தொடங்கி நாடு முழுவதும் பரவி ஒரு நூற்றாண்டை கடந்தும் நின்று நிலைத்திருக்கிறது. தொடர்ந்து பகுத்தறிவாளர்களாக வாழ்வோம். சுயமரியாதை இயக்கத்தின் பெருமையை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்வோம். சுயமரியாதை ஒன்றுதான் மனிதனை மனிதனாக்கும், மனிதனை மாண்புள்ளவனாக்கும். நன்றி, வணக்கம். Thank you, Veerapandian sir. Because 50% of the audience are Tamilians, so somebody has to speak, and this will be briefly translated to English by V. Kumar Sen. I request Kumar Sen to come over here. This is not the exact translation I am going to present. It is the sum of the whole speech delivered by Prof.Suba.Veerapandian. Dear rationalist comrades and comrades who have coming from different area, even from different countries, speaking different languages, I welcome, I salute all of you for this conference. The topic of this session, academic session, is Centenary of Self-Respect Movement. All of you are aware that self-respect movement was started in the year 1925. 1925 means exactly the freedom struggle in this country from the Britishers. It was uprising. Even though the fuller participation came later during 1930s, in 1925, people, they were fighting for only political independence. It was fought by Congress movement. At that time only, Periyar started self-respect movement. Whether it is political freedom or social freedom, Congress party gave priority to the political freedom, whereas Periyar considered the priority should go for social freedom. That was the difference between the self-respect movement and the popular freedom struggle movement that prevailed in this country. In the inaugural address,
our beloved leader, Austrian Dr. Veerapandian, mentioned about the caste system. The caste system divides the people. That is a social aspect that is prevailing in this country. Not only dividing people, more than dividing people, the system insults the majority section of the people. Majority section of the people are toiling people of this country. So, caste system should be abolished. People should be treated equally. For this, caste system, abolition of caste system is prerequisite. For that only Periyar formed and founded self-respect movement. Let us compare what was the social situation in the Congress movement at that time. The Gaya conference was held in the year 1922. What is the speciality of the Gaya conference, Congress conference? In those days, Congress leaders, Congress party, they did not like to contest any election. Even though the first election took place in 1920, Congress did not contest any election. This conference is conducted in 1922. At that time, discussion started from a particular section of the Congress that why Congress also it has to contest the election. The discussion was going like that. A particular section of the people, they gave priority for the contesting election. That became the Swaraj movement within the Congress. Within the Congress, that was happening. For that Swarajya party, one Brahminical leader from this Tamil Nadu, Srinivasa Iyengar, was elected as the president. Srinivasa Iyengar was an advocate. Gandhi was the leader of the Congress party. Gandhi gave a clarion call for the freedom struggle, appealing the people, officials, students, advocates to boycott their profession. Many lawyers, they came out of that profession. They did not go to the court. But the Srinivasa Iyengar, who was in Congress party, he refused to accept the appeal of Gandhi. In spite of Gandhi's appeal, he went and appeared in the court of law and argued his cases. The same person within the Congress in the name of Swarajya party, they want to contest the election. So what is the nature of the freedom that will be obtained because of that contesting? That is the difference. So they are aspiring only for the power. They are least bothered about the social enslavement prevailing in this country. The next situation is Calcutta Conference. In Calcutta Conference, people, Congress people, they are going from Tamil Nadu to Calcutta through ship. The voyage, it was about 5 days. The Tamil Nadu people, the journey was recorded. What happens in that journey, ship voyage was, all are Congress people, indigenous people of this country. While food was served in the ship, discrimination is showed. For Brahmin Congress party people, separate dining. For non-Brahmin Congress people, they are served differently. There was no uniform. The Congress movement, which is fighting for the freedom of the country, they are conducting the conference. For that conference, people from the Congress party, they are going from Tamil Nadu to Calcutta. For those people, not for the general public, for those people, discrimination is shown while serving the food. This was the condition. Then another, Lucknow conference, Congress again conference. The news was recorded in Sunday Times. Later it was republished in Revolt, an English monthly that was published, edited by Periyar. It is the official organ, English organ of self-respect movement. The news appeared in the Revolt that says, the treatment that was offered in the ship, it is worse the treatment they experienced at the time of the Lucknow conference. Brahmins, non-Brahmins, they are staying in different rooms. Discrimination is shown while serving the food.
more than the discrimination, simultaneous food serving took place earlier. In these Lucknow convents, what happened was, first Brahmin people, they are allowed to take food. After the dining is over, whatever left out food, not the same food, whatever left out food, that is being served to the non-Brahmin Congress people. So this is the ideal demarcation between the freedom struggle and the social reform movement formed by Periyar. They are for political power, more than the political power, social freedom. Equality between human beings is the first priority. Because of that only, Periyar founded self-respect movement. He was running the movement for so many years. Later the name was changed as the Diravadar Kalakam. Still it continues with Diravadar Kalakam. Now 100 years. In this 100 years we have achieved a lot. So there one more incident is, one great Tamil scholar was there, Devanaya Pavanar. No Tamil scholar is equivalent to Devanaya Pavanar. Such a scholarly person he was. He wrote Tamil books. He went to a mutt. Mutt means religious head. They are indigenous mutt headed by a Tamil non-Brahmin head. She requested the mud head to release the book. So you come after 15 days, the mud head says. In the meantime, he consulted one Brahmin Tamil scholar named Swaminatha Iyer. Earlier that was Srinivasa Iyengar. Here Swaminatha Iyer. He consulted with Swaminatha Iyer, the mud head. And subsequently book was raised. Swaminatha Iyer is very familiar about Devanaya Pavanar. Both are Tamil scholars. When the mud head asked Swaminatha Iyer, do you know about Devanaya Pavanar? Simply, openly, he told, I don't know. So, mere identifying a person that he is familiar to me in the open place itself is considered sin in those days. Similarly, in that book release function also, discrimination was treated while serving the food. That was a condition. Because of that only, self-respect movement was started by Periyar. In respect of self-respect means, unless self-respect is realized, there is no meaning in getting mere political freedom. That is the message. In self-respect also, there are 2 points we have, 2 fundamentals. One is caste system, discrimination, division within the caste system. Another is gender discrimination. Caste system, all male members are divided and discriminated. Whereas there is no common discrimination within the caste system for women. Women belonging to the family of the male members, they will have the caste identity. Brahmin, Kshatriya, Vaishya, Sudra, then Panchama. Among these all 5 categories, 6th categories, lower category is women. So Periyar fought for women liberation also. With one more point only, I want to conclude. Periyar started self-respect movement in the 1925. He joined Congress in the year 1919. Sir. Before that, organizationally, there was no organization. Personally, he was progressive, lot of ideas he was having. In 1909, one incident happened in his family. That was, Periyar was progressive from his boyhood stage onwards. What happened is, his own sister's daughter got married. That is child marriage. The bride was 9 years old, bridegroom was 12 years old. So within 3 months, the bridegroom passed away. The 9-year-old girl, small kid, became widow. The girl comes to Uncle Periyar. Did I ask for the marriage? Why should this should happen to me? She was crying. At that time, Periyar decided that
I have to conduct again remarriage to this young girl. The determination he got. Periyar's family is very orthodox family. Orthodox family, except Periyar, all are very, very adamant and routine practitioner of religious practices. So Periyar thought that family members, they will not accept the remarriage of that girl. So without the knowledge of the family members, he in his own style, he arranged from a third party and conducted the marriage. Family level, great opposition. Not only family level, Periyar family was a big business community in the Erode village. Erode village. That was a thing. Even because of the superiority in the economic status, the entire society, the community, they boycotted the family of Periyar. This condition was continuing for quite a long time. In the meantime, Periyar became the chairman of the Erode municipality prior to joining the Congress. At that time only, people who boycotted Periyar came to felicitate Periyar. Periyar was under the impression, because of the power they will come, but they will not take any tea, coffee or food in our home. Periyar was thinking like that. That formality sake he is asking the community people, we continue. Immediately they took coffee and they took food also in Periyar's family. At that time only Periyar realized, because of the political authority, only boycotted people, they are respecting the people in the same way. More than the political freedom, that self-respect plays a major role. With that idea only, these 100 years, because of the 100 years, lot of improvement that took place compared to other states in Tamil Nadu. This trend should continue forever. With these few words, I conclude my talks. Thank you very much.